நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டும் கூட சொல்லலாம் மக்களே. என்னென்னா, நேற்று நாம் பேசிய அந்த ஒரு வழக்கு, அந்த ரிட் பெட்டிஷன் போட்டது டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருந்த ஹைகோர்ட்டில். இப்போ அந்த வழக்கு போடப்பட்டதன் பின்னணி என்ன, எதற்காக அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு, இந்த வழக்கு போடப்பட்ட பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஜெண்டா ஒர்க் என்ன, அது இல்லாமல் இப்போ பின்னணியில் பல பேருக்கு ஃபோன் கால் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குன்றது அப்படிங்கிற தகவலும் கிடைக்கிது. இது ஏன் இந்த ஃபோன் கால் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சு என்ன அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும், கேஒய்சி அப்படிங்கிற விஷயத்தில் பல பேர் பலதான் பேசிகிட்டு இருந்தாங்க, சில பேர் சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க. கேஒய்சி அப்படிங்கிறது ஏன் கேட்கப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றியும், எல்லாத்துக்கும் மேலே சட்ட மேதையான, சட்டத்தை கரைத்து குடித்த கிட்டத்தட்ட அண்ணல் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கருடைய கசின் பிரதரான இந்த அசோக் சிறிநிதி அப்படிங்கிற நபர் பேசின ஒரு சில விஷயத்தை பற்றியும், அதில் எந்த அளவுக்கு அபத்தமாக இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி நியூஸாக போட்டுட்ருக்கோம் மக்களே. இப்போது ரீசன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா, ஸ்வர்ணம் மற்றும் பேபி இவங்க 2 பேரும் ஹைகோர்ட்டில் போட்ட அந்த ரிட் பெட்டிஷன், இந்த ரிட் பெட்டிஷன் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, இந்த டிஸ்போஸ் பண்ணப்பட்ட ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், இவங்க ஸ்வர்ணம் அப்படிங்கிறவங்க ஒரு வீடியோ பேசியிருப்பாங்க. அந்த வீடியோவில் நாங்கள் இந்த ரிட் பெட்டிஷனை நாங்களே தான் போடுறோம், இதில் யாரும் எங்கள் தூண்டுதல் பேரில் போடப்பட வைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க. அந்த கிளிம்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அசோக் ஸ்ரீநிதியோட கேஸ் கொடுக்கறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு வரலங்க. நாங்கள் தன்னந்தனியாக மைவி3ல பணத்தை போட்டு ஏமாந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் ரிட் போட்டிருக்கோம். இது நாங்கள் சுயமாக செய்தோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பேச வைக்கணுங்கிற அளவுக்கு நாங்கள் சின்ன குழந்தைங்க கிடையாது. காஸ்டியூம் டிசைன் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வர அளவுக்கு இது ஒன்று ஃபேஷன் ஷோ கிடையாதுங்க. இது எங்கள் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பணத்தை இழந்து நிற்கிறோம். ஸோ வாழ்க்கையில் அடிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் சாதாரணமாக தான் தெரிவாங்க. அந்த மாதிரி தாங்க நாங்கள் இருக்கோம். இப்போ பார்த்துருப்பீங்க மக்களே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே தான் போட்டிருக்கோம், யாருமே இதுக்கு எங்கள் தூண்டலை, அசோக் ஸ்ரீநிதி எங்களை கூட்டிகிட்டு போகலை அப்படிங்கிறாங்க. ஆனால் 4 ஜூன் 4 அன்னைக்கு அசோக் ஸ்ரீநிதி போட்ட ஒரு ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிட் ஃபைல் பண்ணுறேன், நியூ கேஸ், நீ இன்னும் கதறணும் அப்படின்னு யாரோ மோகனேஸ்வரன் அப்படிங்கிறவருக்கு அவர் அட்டைட் போட்டிருக்கார். 4 ஜூன் அன்னைக்கு தான் இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது. அப்போது ரிட் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு இவர் எதுக்கு அந்த வார்த்தையை போடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. செகண்ட் பாயிண்ட். தேர்டு, இப்போது நேற்று நம்ம இதை பற்றி பேசினதுக்கப்புறம் அந்த சட்டத்தை கரைத்து குடித்த அண்ணல் அம்பேத்கருடைய கசின் பிரதரான அசோக் சிறிநிதியே கதறிட்டு இருக்காப்புல. அதாவது இந்த ரிட் பெட்டிஷனை நீ போடலைன்னா, எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் எங்கே இந்த போட்டேன், நான் சம்மந்தமே படலை, நான் தோக்கலைங்க, அது வேறு யாரோ போட்டாங்க, வேறு யாரோ செஞ்சாங்க, நான் அதை பார்த்துட்டு தான், ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர் நாட் த பார்ட்டிசிபேட் சொல்லிக்கணுமா இல்லையா மக்களே. ஆனால் நாங்கள் தோக்கலை, நாங்கள் ஏன் தோக்கலை, எப்படி தோக்கலைன்னு சொல்லிட்டு ஏன் கதற வேண்டும். அப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த பெண்களை இயக்குவது இந்த அசோக் ஸ்ரீநிதி தான்ன்றது ரொம்ப தெளிவாக இருக்குது மக்களே. சரி, இப்போ அடுத்த விஷயம், இப்போ இந்த பெண்களை ஏன் இவர் இயக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் பார்த்துடலாம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மக்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. படிக்கக்கூடிய விஷயங்கள் வேறு, நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறுன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, சட்டத்தை புத்தகங்களில் படிக்கக்கூடிய அதுக்கான ஒரு ஃபார்மெட் அப்படிங்கிறது டோட்டலாக வேறையாக இருக்கும். நடைமுறையில் ஒரு வழக்கு எப்படி தொடுக்கப்படுகின்றது, அந்த வழக்கை ஜட்ஜஸ் எப்படி இந்த வழக்கை பார்க்குறாங்க, இந்த வழக்கில் என்ன கேட்கப்படுகின்றது, அந்த கேட்கப்படுகிற விஷயத்தை கிடைக்காமல் இருக்கணும்னால் எப்படி அதற்கான கவுண்டரை ஃபைல் பண்ணணும், எப்படி ரிப்ளை கொடுக்கணும், எப்படி கொடுக்கப்படுகின்றது, யார் கொடுக்குறாங்க,
இது எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பால் கேமாக இருக்கும் மக்களே. அதை வந்து தொடர்ந்து பல வருஷங்கள் வந்து அந்த சட்டத்து நுணுக்கங்களையும் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு அந்த நேக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் ஏன் சொல்கிறேன்னா மக்களே, நாம் சொல்லியிருந்தோம் இந்த போடப்பட்ட ரிட் பெட்டிஷன் இது ஸ்வர்ணமோ பேபியோ இல்லை இந்த அசோக் சிறீநிதியோ யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க இல்லைங்களா, இந்த ரிட் பெட்டிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர். ஏன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், கேட்கப்பட்ட டைரக்ஷன்ஸ் என்ன? EOW கிட்டேருந்து சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அது கொடுக்கப்படவில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் அங்கே வந்துருச்சு. இவர்கள் கேட்ட ப்ரேயர் அப்படிங்கிறதை நீதிமன்றம் கொடுக்கவில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதாவது திருப்பி சொல்கிற மக்களே, சட்டத்தை கரைத்து குடித்த அண்ணல் அம்பேத்கரின் கசின் பிரதனான இந்த அசோக் சிறீநிதி அப்படிங்கிற நபரே யாராவது உண்மையாலுமே சட்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஹைகோர்ட்டில், அதுவும் ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ் கிட்ட போயிட்டு ஐயா ரிட் பெட்டிஷன் ஒன்று போட்டேங்க ஐயா, ரிட் பெட்டிஷன் 2 ஹீரிங்கில் தூக்கி முடிச்சிட்டாங்க ஐயா அப்படின்னால் என்ன கதை கேட்க சொல்லுங்கள் மக்களே. ஒரு ரிட் பெட்டிஷன் 2 ஹியரிங்கில் டிஸ்போஸ் பண்ணப்படுகிறது என்றால் அந்த ரிட் பெட்டிஷனை கோர்ட் மானிட்டர்ட் கேஸாக அவர்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதாவது இவர்கள் கோர்ட் மானிட்டர்ட் கேஸாக எடுக்கக்கூடாது, இந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் கொடுக்கப்படக்கூடிய அந்த ரிப்ளை அப்படிங்கிற அந்த கவுண்டர் ஏன் அப்படி கொடுக்குறாங்க, எதுக்கு அப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற நேக்கை நான் இங்கே சொல்லக்கூடாது மக்களே. அது ஜென்ரலாகவே சட்டம் தெரிந்தவர்கள், சட்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ரிட் பெட்டிஷன் கதை அப்படிங்கிறது இவங்க போட்டது 4th ஜூன் போட்டதுக்கப்புறம் பயங்கர அலப்பறை. அவ்வளோதான், ஈத்து மூடுவாங்க, ஸ்டோரி முடிஞ்சு, அவ்வளோதான், நாங்கள் போட்டோம், கோர்ட்டில் கேஸ் போட்டோம், அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, தாட்டு போட்டுன்னு குதிச்ச இந்த அலப்பறையை ஒரே செகண்டில் முடிச்சு விட்டது உயர்நீதிமன்றம். எப்படி முடிச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறது சட்டம் தெரிந்தவருக்கு தெரியும். இதில் ரிப்ளை கொடுத்தது, கவுண்டர் கொடுத்தது, கோர்ட் இதனை டிஸ்போஸ் பண்ணது, இது எல்லாமே சட்டத்தை நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். இது இந்த வழக்கை போட்ட ஸ்வர்ணம் மற்றும் பேபியை இயக்கக்கூடிய தான் போட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த அசோக் சிறீநிதிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் ஷோ. இட் இஸ் அ ஃபெயிலியர், நாட் அ சக்ஸஸ். தோற்றுப்போன ஒரு வழக்கு இந்த வழக்கு. இது எப்படி தோற்றுப்போன வழக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லக்கூடாது மக்களே, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், நான் அப்போ பார்த்துட்டு அவங்க சொல்கிறேன். இப்போ இந்த வழக்கு நம்ம திரும்பி பார்க்கலாம். இந்த வழக்கை பற்றி நம்ம இன்னொரு சில விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. MyV3 ஆட்ஸ் மேலே முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு சிசிபியில் கொடுக்கப்பட்டுச்சு. சிசிபியில் கொடுத்து சிசிபியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சக்தி ஆனந்தன் அவர்களை. அதற்கு பிறகு இந்த வழக்கு EOWக்கு மாற்றப்படுகின்றது. EOWவும் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். விசாரித்து பார்த்து முடித்து கிட்டத்தட்ட 9 மாதம் நடந்துட்டு இருக்கிற ஒரு பழைய கேஸ் இந்த கேஸ். EOW பொறுத்தளவுக்கு இப்போ ஆருத்ரா வழக்கெலாம் எடுத்துக்கலாமே. EOW பொறுத்தளவுக்கு ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து ஏதாவது கம்பெனி இழுத்து மூடிவிட்டு சென்று விட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட், இழுத்து மூடிவிட்டு சென்று விட்டால். செகண்ட் பாயிண்ட், EOWக்கு ஏதாவது ஒரு கம்பெனி ஒரு பெரிய லெவலில் ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் அவங்க அதை முன் வந்து அதை விசாரிக்கிறதுக்கு அவங்க எல்லா முகாந்திரம் இருக்கின்றது. இப்படி ஏமாற்ற போகிறாங்க, ஏமாற்றுகிறார்கள், ஏமாற்ற போகிறாங்க, ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றிட்டு இழுத்து மூட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களே. ஒரு கம்பெனி ஏமாற்றிட்டாங்க இல்லை ஏமாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத எப்படி உணர முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இதுதான் அந்த கம்பெனி அந்த விஷயத்துக்கான அர்த்தம். இப்போது நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் இந்த வழக்கை ஃபாலோ பண்ணுறப்போ இந்த நிமிஷம் வரைக்கும், நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பேர் மெசேஜ் போடுறாங்க, சில பேர் வந்து அனுப்புகிறப்போ எங்கள் பணம் வந்துச்சு சார், பணம் கிடச்சிச்சு, எங்களுக்கு ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு போட்டே இருக்காங்க. ஒரு கம்பெனி ஏமாற்ற போகிறாங்க இல்லை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னால் அவர்கள் ஏன் இந்த நிமிஷம் வரை பணத்தை போட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மேபி ஃபார் சம் பீப்புள் இஸ் கெட்டிங் டிலேட் அப்படிங்கிறதுல நான் மறுக்கவே இல்லை. ஏன்னால் ஒரு 3 மாதம் ஹியூஜ் ஸ்பெண்டிங், 3 மாதத்தில் இவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க, ஒர்க்கு ஸ்டாப் ஆகலை. அப்போ இந்த ஹியூஜ் ஸ்பெண்டிங் அமௌண்ட்டை வந்து ஒரே நாள்லையோ இல்லை ஒரே சமயத்தையோ போடுவது என்பது யாருக்குமே இயலாத காரியம்தான். ஸோ அப்படி இருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போது இது எப்படி ஏமாற்றக்கூடிய கம்பெனின்ற நம்மளுடைய ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றன மக்கள். ஸோ
இந்த வழக்கை சிசிபி ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க. விசாரணைக்கு வந்து சக்தியானந்தன் போயிட்டு வராரு. அடுத்த யூரோபி விசாரிக்கிறாங்க. அதற்கும் சக்தியானந்தன் அவர்கள் போய் விசாரணை அட்டன் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வராரு. அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா தெரியும் வந்து கேஒய்சி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. சரி, இப்போ இதை பற்றியும் வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நான் சொல்கிற மக்களே, கேஒய்சினா ஃபஸ்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பேங்க் எந்த இடத்துல பண பரிவர்த்தனை நடக்கப்படுகின்றதோ இல்லை பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கான தெர் இஸ் சம்திங் கால்டு 2 வார்த்தை சொல்லுவாங்க. பேங்க்கு, வர்ச்சுவல் பேங்க். அதாவது இப்போது மைவி3யை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு வர்ச்சுவல் பேங்க் கணக்கில் வரும். ஏன்னால் உங்களுக்கு வேலட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. எப்படி உங்களுக்கு பேடிஎம்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்புக்குள்ளே போனால் உங்களுக்கு வேலட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் வேறு ஒரு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த பேடிஎம் வேலட்டுக்குள்ளே உங்கள் பணத்தை நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ பேடிஎம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே ஒரு பண பரிவர்த்தனை நடக்கின்றது. தெர் இஸ் அ மணி டிரான்சாக்ஷன் ஹேப்பனிங் நடந்து அந்த வேலட்டுக்குள்ளே நீங்கள் பணத்தை வச்சுக்க முடியும். அந்த வேலட்லேருந்து நீங்கள் பணத்தை பல இடங்களில் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஜிபேக்கு அது தேவையில்லை. ஜிபே பிகம்ஸ் இன்டர்ஃபேஸ் தான். அதாவது வேறு ஒருத்தவனுக்கு காசு தேவைப்படுது, நீ வந்து பேங்க் அக்கௌண்ட் வேறு இடத்துல வச்சுருப்பீங்க. அந்த பேங்க்லேருந்து இவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டு காசை மாற்றுறதுக்கு ஒரு ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் ஜிபே. ஜிபே ஹேஸ் நோ வேலட்ஸ், பட் பேடிஎம் ஹேஸ் தி வேலட். ஏன்னா பேடிஎம் பிகம்ஸ் ஏ வெர்ச்சுவல் பேங்காக செயல்படுது. அந்த வெர்ச்சுவல் பேங்க்கில் நீங்கள் பணத்தை போடுறப்போ அந்த பணத்தை பேடிஎம் எடுத்துக்கிட்டு அவங்க பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க அதுக்கு வந்து இன்சூரன்ஸ், அதான் நீங்கள் பேடிஎம் ஆப் பார்த்தீங்கன்னா கொச்சமொச்சன்னு இருக்கும். அவ்வளோ விஷயமும் ஒரு பிஸ்னஸ். பேடிஎம்மில் வேலெட்டில் நீங்கள் பணம் போடுறத அவங்க எடுத்து வேறு பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஆர் கெட்டிங் ப்ராஃபிட்டு. உங்களுக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஏன் பேடிஎம்மில் நீங்கள் வந்து செயல்படுகின்ற போது கேஷ்பேக் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்கள் பணம் வேலெட்டை வந்து உட்காருது. அந்த வேலெட்டில் உள்ள பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. பேடிஎம் எடுத்து தே ஆர் யூஸிங் இட் ஃபார் அதர் பிஸ்னஸஸ். அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி வந்திருக்கு. அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் அவங்க லாபம் கிடைக்குது. அந்த லாபத்தை தான் அவங்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இபி பில்லோ ஏதாவது ஒரு பில்லை நீங்கள் வந்து பேடிஎம்மில் பே பண்ணிங்கன்னா கேஷ்பேக் கொடுப்பாங்க. ₹2 4 வந்துட்டுருக்கும். இந்த கேஷ்பேக் அப்படிங்கிறதை ஜிபே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஏன்னால் டு அட்ராக்ட் தி கஸ்டமர். அது எனக்கு லாஸ் தான், பக்கா லாஸு. அவன் அதை ஆட்ஸில் எடுக்க ட்ரை பண்ணுவான், பட் பக்கா லாஸ் அவனுக்கு ஜிபேக்கு. அதுக்கு பிறகு ஜிபே அந்த கேஷ்பேக்கை ஸ்டாப் பண்ணாங்க. பேடிஎம்முடைய கஸ்டமர் பேஸை பிடிக்க தான் அந்த வேலையை பார்த்தாங்க. இப்போ நான் சொல்கிற மக்களே, இந்த வேலட் அப்படிங்கிற விஷயம் ஒரு விர்ச்சுவல் பேங்காகவோ இல்லை பேங்காகவோ நீங்கள் செயல்படும் பொழுது அதில் மணி லாண்ட்ரிங் வந்துடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை குற்றம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக யாரெல்லாம் வேலட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நோயோ கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி வைக்க வேண்டியது ஒரு ஆப் நிறுவனத்தின் பொறுப்பு. நடுவில் பேடிஎம் இது வந்து ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்த ஒரு சட்டம். நடுவில் பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்பு அவ்வளோ அடி வாங்குச்சு. நம்மளுடைய காரில் போடக்கூடிய அந்த டோல் இதெல்லாம் வந்து செம்மடி வாங்குச்சு. ஸோ ஏனால் உங்களுக்கு அந்த வேலட் வச்சுருக்கிறதுக்கு கேஒய்சி வாங்க முடியாமல் அதை வந்து அவங்க நடுவில் பெரிய பிரச்சனையாச்சு. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக கொண்டு வந்த அப்டேட்னால பேடிஎம் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. ரொம்ப பெரிய லாஸ் இருந்துச்சு. இப்போ அகெயின் தே ஆர் ரெக்கவரிங். இப்போ அடுத்து என்னென்னால் இந்த கேஒய்சியை பேடிஎம் கொடுத்தோம். இப்போ கேட்குறாங்க, இப்போ நீங்கள் பேடிஎம்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணிங்கனால் அவன் அதை கேட்குறாங்க, கேஒய்சி கொடுன்னு கேட்குறாங்க. பல படித்த நபர்களே நம்ம இந்த கேஒய்சி கொடுத்துட்டோம்னா இந்த டேட்டா பேஸை வேறு யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பயத்தில் பேடிஎம்மை யூஸ் பண்ணாமல் கேஒய்சியை வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கிற உண்மை. இப்போ பேடிஎம் வந்து மிகப்பெரிய சரிவு சந்திச்சிட்ருக்கு இதனால். பட் இதே தான் மைவி3 ஆட்ஸுக்கும் அவங்க வந்து கேஒய்சி கேட்குறாங்க. பட் மைவி3யை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒவ்வொருத்தரோட பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால இதை கம்பல்சரியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அதை லாகின் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கேஒய்சியோடைய ஒரு தேவை மக்களே. கேஒய்சி ஏன் தேவை, ஏன் பேடிஎம்மில் வந்து ஏன் வந்து மைவி3யோடைய ஆப்புக்கு கேஒய்சி கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் பல பேர் பல விதமாக வந்து கருத்து பேசிகிட்டு இருக்காங்க. படித்தவர்களுக்கு தெரியும், விர்ச்சுவல் பேங்க் நடத்தினால் கேஒய்சி கண்டிப்பாக தேவை. இது பேசிக் நாலேஜ் ஆஃப் எக்கானமிக்ஸ். இது ரீசெண்டாக ஆர்பிஐ கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸ். இது அதுதான் கேட்குறாங்க. எங்கே அது ஒரு தப்பாக பார்த்துருவாங்களோ, அது ஒரு சட்டப்படி ஒரு தப்பாக ஆகிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறாங்க இந்த இடத்துல.
ஸோ மைவி3 ஆட்ஸ் ஆப் வந்து ஏன் கேஒய்சி கேட்டாங்கன்றத தெளிவுபடுத்திட்ட மக்களே. இப்போ திருப்பி இந்த கணக்குக்கு வரும். அதாவது ஃபஸ்ட்டு சிசிபி இஓடபிள்யூ எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த ஒரு இடத்துல வந்து தப்பு நடந்தக்கூடாதுன்னு தெரியுது. அந்த கேஒய்சி அப்டேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம் வந்து பேமெண்ட் போட முடியாமல் இருக்குது. இப்போ கொஞ்சமாக போட்டுட்ருக்குறாங்க. இதற்கு நடுவில் டிசம்பர், ஐ திங்க் இட் வாஸ் 2023 டிசம்பரில் தான் இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிறவங்களும் பேபி அப்படிங்கிறவங்களும் உள்ளே இணைஞ்சதாக நமக்கு ஒரு தகவல். இப்போது டிசம்பரில் இணைகிறாங்க. இதில் ஒருத்தவங்க பிஎம் ஒருத்தவங்க சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நாம் அதை விசாரிக்கிறோம். இப்போ பிஎம்க்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் கிடைக்கணும். அந்த ஃபேஸ் பேக்கை அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஸ்வர்ணத்துடைய ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு. இதை வந்து தருமபுரியில் ஏதோ வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னு நம்ம விசாரித்த பக்கம் தெரிஞ்சுது. அப்போ தருமபுரியில் அவங்க போட்ட கம்ப்ளைண்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புகார் கொடுத்துட்டோம், எங்களுக்கு வந்து இதுக்கு ஃபேஸ் பேக் வந்து கொடுக்கவே இல்லைன்றது தான் கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம அதை விசாரிக்க சொல்கிறாங்க, சார் பேசிக் மெம்பராக இருந்தால் ஃபேஸ் பேக் அப்படிங்கிறத அந்த வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத இதில் வந்து ஸ்டோரில் வந்து வாங்க சொல்லுவாங்க. அதே சிஎம்மாக இருந்துட்டிங்கன்னா தே ஹேவ் டு கம் டு தி ஆஃபீஸ் அண்ட் பை த ப்ராடக்ட் சார் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் அதுக்கான வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் ஃபேஸ் பேக் கிடைக்கல, எனக்கு வந்து கொடுக்கலன்றதான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸ்வர்ணம் அப்படிங்கிறவங்க. ஆனால் அதற்கு பிறகு ஃபேஸ் பேக் கொண்டு வந்து இவங்களை சார்ந்த நபர்கள்கிட்ட கொடுத்தா ஏன் அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிறது பெரிய அதிசயத்திலையும் அதிசயமான விஷயம் மக்களே. ஆடியோ கொஞ்சம் கேட்டுருங்களேன். நான் கட்டின பணத்துக்கு பிஎம்க்கும் சரி சிஎம்க்கும் சரி எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்கவும் இல்லைங்க, நான் வாங்கவும் இல்லைங்க. ஆனால் மைவி3 ஆப்பில் வந்துட்டு என்னன்னா சென்ட் பை கூரியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. நான் ஒன்று கேட்குறேன், என்னை சேர்த்து விட்ட முகவர்கிட்ட என்னோட ஃபோன் நம்பர்லேருந்து அட்ரஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க வந்து ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், கட்டின உடனே பணத்தை கட்டின உடனே. ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யாமல் விட்டு இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் கன்ஃபார்ம் ஆகி மைவி3 ஒரு மோசடி கம்பெனி நாங்கள் கொடுத்த ரிட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகி ஃபைல் ஆகி இப்போ வந்து ஃபஸ்ட் ஹியரிங்கும் முடிஞ்சிருச்சு. இஓடபிள்யூ விசாரிக்க சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு என்னை சேர்த்து விட்ட முகவர் அவங்க தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் வழுக்கட்டாயமாக அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. இல்லை கோர்ட்டில் கேஸ் ஆயிடுச்சு, நான் அங்கேயே பார்த்துக்கிறேன், எனக்கு ப்ராடக்ட்லாம் நான் போய் வாங்க முடியாது, வாங்க மாட்டேன்னு சொல்லியும் அந்த சம்மந்தமே இல்லாத சில நபர் வீட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போனதும் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை போய் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே கட்டாயப்படுத்துறாங்க. கூடிய விரைவில் மைவி3 ஒரு மோசடி கம்பெனிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும். பாருங்க, குற்றச்சாட்டு என்ன? ஃபேஸ் பேக் தரல, ப்ராடக்ட்ஸ் தரல, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தா அதனை அவர்கள் பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பேமெண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் பணத்தை ஏமாந்துருவோன்றது பயத்தில் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி, ஓகே. டிசம்பர் 2023 அவங்க வந்து உள்ள லாகின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு எடுத்த தகவல். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதம் வந்து மைவி3 ஆட்ஸில் யாருக்குமே பேமெண்ட் பெண்டிங் இல்லை அப்படிங்கிறது தான் நாம் விசாரித்த கிடைத்த தகவல். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த கேஒய்சி அப்டேட்டுக்காக வந்து அது ஸ்டாப் பண்ணப்படுகிறது. தென் டில் டேட் அது ஜூன் 4 ஸ்டாப் பண்ணப்பட்டது. அப்போ இந்த 4 மாதம் அவர்கள் என்னென்ன எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணவில்லை அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ என்னென்னால் ப்ராடக்ட்ஸை தரல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரிஜினல் குற்றச்சாட்டாக இருந்திருக்கின்றது. இப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து வாங்க மாட்டேன், இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லடாய் போயிருக்கு. இதனை பயன்படுத்தி கொண்டு உள்ளே பூந்த அசோக் ஸ்ரீநிதி இதில் நீங்கள் வந்து கேஸ் போடுங்க, ரிட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ரிட்டு போட வச்சிருக்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி இஓடபிள்யூ. யார் கம்ப்ளைண்ட்டு? இந்த பெண்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட். அதாவது அதாவது இவங்க ஃபஸ்ட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் செலண்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த கம்ப்ளைண்ட்டை யார் நாங்கள் பணம் ஏமாந்துருவோம் அப்படின்ட்டு யார் அந்த கம்ப்ளைண்ட்டை மாற்றிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு அடுத்த ஒரு விசித்திரமான ஆச்சரியம். அது தட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு இஓடபிள்யூ. ஏன் மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இஓடபிள்யூ இந்த கேஸை விசாரித்தாங்க பல மாதத்திற்கு முன்பு. ஸோ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்கள் பாருன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது 4th ஜூன். இப்போது நமக்கு பணம் ஏமாந்துடணும் அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்றது இந்த பெண்ணுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. 4 மாதம் நீங்கள் பணம் பெறவே இல்லையா? டிசம்பரில் இவ்வளோ லாகின் பண்ணிருக்கிறீங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதம் நீங்கள் எவ்வளோ பணத்தை பெற்றிருக்கிறீங்க, எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இதை பற்றி விசாரித்து பார்த்தா மக்களே, இந்த பெண் அவங்களுடைய ஒரு சில சேனல்ஸ்களில் மைவி3 ஆட்ஸை பற்றியும் இதில் வந்திருக்க இந்த பிஸ்னஸ் விஷயத்தை பற்றியும் பயங்கர பெருமையாக பேசி வீடியோ போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு கிடைக்கப்படுகின்றது. அப்போது இதில் எது உண்மை? அது உண்மையா இது உண்மையா சந்தேகம் இருக்குது. சரி, இப்போது இது 4th ஜூன் யூஓடபிள்யூக்கு மாறுது. யூஓடபிள்யூக்கு இந்த கேஸ் மாறிச்சுன்னு தெரிஞ்சவுடனே 4th ஜூன் வந்து ரெட் பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். யாரோட தூண்டுதலில்?
இந்த பிஆர் அம்பேத்கருடைய கசின் பிரதரான அசோக் ஸ்ரீநிதியை தூண்டுதல் பண்ணுறாங்க. பண்ணி இந்த வழக்கு ரிட் பெட்டிஷன் போடப்பட்டு வருது. இதைத்தான் வச்சு அந்த பையன் சொல்லியிருக்கு, அழைத்து மூடுவாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பேசியிருக்கு. இந்த வழக்கு போட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ட்ரான்ஸ்ஃபர் த கேஸ் டு சிபிஐ. இங்கேயும் நீங்கள் பார்க்கணும், எதற்காக சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் கேட்க வேண்டும் இந்த வழக்கில். ஏனால் ஆல்ரெடி யூடபிள்யூ விசாரிச்சிட்டாங்க இந்த வழக்கை. விசாரித்து எதுவுமே அவங்க பெருசாக இந்த ஒரு யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு வழக்கில் ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு தனி மாடியூல் செட் பண்ணுவாங்க. நம்ம இந்த கதையை படித்திருக்கிறோம், பேடிஎம் உடைய ஓனர் கதையை படித்தப்போ, அது ஒரு புக் இருக்குது, அதை படித்தப்போ ஒரு வார்த்தை போடுறாங்க. பேடிஎம் உடைய கான்செப்டை முதல்ல பல பேர்கிட்ட போய் சொன்னப்போ, தம்பி அதான் பேங்க் இருக்குது, பேங்க்கில் ஆன்லைன்னு இது மொபைல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ மொபைல் பேங்கிங் இருக்குது, பேங்க் இருக்குது, இதெல்லாம் மீறி எதுக்கு நான் உன்னுடைய பேடிஎம் அப்படிங்கிற விஷயத்தில் கூட ஏன் நான் பணத்தை போடணும், ஏன் இந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணணும், என்ன காரணம், எதுக்கு நான் பண்ணணும், இது ஃப்ளாப் ஷோப்பா அப்படின்னு சொன்னாங்க. பேடிஎம்ஐ உருவாக்கின அந்த சிஇஓ, அந்த ஃபவுண்டர் ஹீ ஃபேஸ் லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூக்கடை, பொட்டிக்கடை எல்லாத்துலேயுமே அந்த பேடிஎம் போர்டு இருக்குது. இந்த மாதிரி பேங்க் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஜெயிச்சிட்டார். ஸோ ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு மாடியூல் இருக்கும், ஒரு மாடியூல் ஒரு செக்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை வெளியே முழுவதுமாக சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் ஒரு ஃபவுண்டருக்கு தேவையில்லை. அப்படி சொன்னால் காம்ப்யூட்டர் அதை கொத்திக்கிட்டு அவங்க அதை பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இப்போது இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவ்வளோ விசாரிக்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு விசாரித்தப்போ மொத்தத்தையும் அவர் சொல்கிறாரு, எல்லா ஸ்ட்ரக்சரையும் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதற்கு பிறகு அந்த வழக்கு பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதை நான் கூட சொல்ல வேணாம் மக்களே. இந்த பயபுள்ளே, அதாவது கசின் பிரதர், அம்பேத்கர் கசின் பிரதர் இருக்குது பாருங்கள், அந்த கசின் பிரதரே போட்டிருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரையில் விசாரித்த அதிகாரிகள் இஓடபிள்யூ டிஎஸ்பி பாலகுமார், அருண் கார்த்திகேயன், இஓடபிள்யூ இன்ஸ்பெக்டர் காந்திமதி, சிசிபி ஏசி குணசேகர் ராஜராஜன், சிசிபி இன்ஸ்பெக்டர் ருக்மணி, இஓடபிள்யூ சென்னை லவாகுமார் அண்ணாதுரை. சென்னை இஓடபிள்யூக்கு வந்திருக்குது, அங்கேயும் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கு அப்படியே வைக்கப்பட்டாகிவிட்டது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ என்னென்னால், இப்போது அசோக் ஸ்ரீநிதிக்கு ஒரு நபர் கிடச்சிட்டாங்க, 2 பெண்கள். இந்த 2 பெண்ணை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு, கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள் சார், விசாரிங்க சார்ன்றதான் இவருடைய ப்ரெஷர் பண்ணக்கூடிய அடுத்த ஒரு ஐடியா. இப்போது என்னென்னா, விசாரிக்கணும்னு வச்சுக்கோங்க, விசாரிக்கட்டும். அவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க, அம்மா நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கன்றதை எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் டிசம்பர் 2023 சேர்ந்துருக்கிறீங்க, ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் 4 மாதம் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கிறீங்க, அதை காட்டுங்கன்பாங்க. அதை காட்டியாக வேண்டும், போய் சொல்ல முடியாது. இப்போ ஏப்ரலுக்கு மேலே KYC ஸ்டாப் பண்ணியாச்சு, இன்னும் பணம் யாருக்கும் போடல பெருசாக, பட் கொஞ்சம் போட்டிருக்காங்க. தென் வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டக்கூடாதுன்றதுனால தான் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன் 4 பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க சிபிஐக்கு மாற்ற. இதை ஏன் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் மக்களே? சிம்பிள் லாஜிக் தான். இதை சிபிஐக்கு மாற்றணும்னு உத்தரவிட்டு கோர்ட்டு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னால், ஏன்னால் ஆல்ரெடி இவ்வளோ விசாரிச்சிட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன் மக்களே, சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். இஓடபிள்யூ இந்த வழக்கை ஆல்ரெடி விசாரித்ததுனால இதில் கவுண்ட்ரு, நான் விசாரிச்சிட்டேன், ஆல்ரெடி விசாரிச்சிட்டோம் சார், தெர் இஸ் நோ ஃபால்ட்டுன்னு கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்துருக்காங்க இவங்க. அப்படி கொடுத்தா உடனே அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, பாருங்கள் விசாரிச்சுன்னு போய் சொல்கிறாங்க, விசாரிக்கவே இல்லை, நடவடிக்கை எடுக்கவே இல்லை, வி நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டு ஏதாவது கலைப்பு உள்ளான்றதான் அவனோட பிளானாக இருந்திருக்கிறது. இதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னால் இது யாருக்கு சக்ஸஸ், யாருக்கு ஃபெயிலியர்? இதான் நம்ம கேள்வி மக்களே. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர் யூஸிங் அனதர் டெக்னிக். எப்படின்னால், மைவி3 ஸ்டோருக்கெலாம் பல ப்ராங்க் கால்ஸ் வருகின்றன. இதை 2 விதமாக சொல்கிறாங்க அந்த மக்கள், செமையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபோன் பண்ணி, சார் நான் மைவி3 சேர போகிறேன், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது சொல்லி கேட்குறாங்களாமா. அதாவது ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு நபர் பேச சொன்னார், சார் பாருங்கள் சார், மைவி3 பற்றி இந்த அசோக் ஸ்ரீநிதி 1000 பேசிக்கிட்டு இருக்கான், ஆனால் இங்கே டெய்லி கால்ஸ், அதுவும் லாஸ்ட் 2 டேஸாக பயங்கர கால்ஸ் சார், நான் சேர போகிறேன்னு சொல்லிட்டு. அதாவது அவ்வளோ ஆர்வமாக்குறாங்க போல் மக்கள்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தார். இது நமக்கு தெரிகின்றது. இது எதற்கென்றால், ஏதாவது ஃபோனில் எல்லா ஃபோன்ஸ் ஆர் பீங் ரெக்கார்டட்.
இதில் இந்த அசோக் செரிநிதியோடைய தூண்டுதலில் தான் இந்த ஃபோன் கால் வருகிறது அப்படிங்கிறதுல நமக்கு ரொம்ப ஈஸியாக ஊர்ஜினப்படுத்திக்க முடியும். ஏனென்றால் இந்த வழக்கு டிஸ்போஸ் பண்ணப்பட்டுருது. இப்போ அடுத்து அவங்க என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, they need something to trigger the police. ஏதாவது நோண்டணும், ஏதாவது செய்யணும், இதான் அவங்களுடைய அடுத்த மோட்டிவ். இப்போ ஃபோன் போடுறாங்க, ஃபோன் போட்டு நான் சேர போகிறேன், என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, எப்படி போனால் எல்லாம் சொல்லுன்னு கேட்குறாங்க. இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு ஆடியோவை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க இவங்க. அது ஒரு தெளிவாக தெரியுது, ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மைவீத்திற்கு ஆதரவாக வீடியோ போடக்கூடிய ஒரு சில சேனல்ஸில் போயிட்டு ஃபேக் ஐடியில் வச்சுக்கிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், யாராவது வரையும் கேட்குறாங்களாமா. எப்பவுமே ஒரு விஷயம் மக்களே, கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் முடிவு பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவாங்க, போய்ட்டு கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா இதெல்லாம் எதற்கென்றால் EOW இந்த கேஸை விசாரிக்குதுன்னு சொல்லி சொன்னோடனே இப்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது என்கிட்ட அப்படின்னு உருவாக்குவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. வேணால் ஒன்று பண்ணலாம் மக்களே, இங்கே ஏவிஎம் பக்கத்தில், ஏவிஎம் ஸ்டுடியோ இங்கே இருக்க மக்களே பக்கத்தில், அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து நிறைய காலைல 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். யார் அந்த கூட்டம் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஒரு நாளும் ஏவிஎம்லேருந்து போகக்கூடிய அந்த வண்டிகள் போகும் பொழுது எங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே போகிறப்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு வருவாங்க, வந்து அப்பா சூர்யா படம் போகுது, எங்கே போகுது, இதில் போகுது, உங்களுக்கு இதில் ஈஸியாவில் போகுது, எத்தனை பேர் வேணும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, வாங்க நீ வாங்க கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி வேணால் இந்த அசோக் செரிநிதி, அதாவது சட்டத்தை கரைத்து குடித்த மாமேதி அம்பேத்கரின் கசின் பிரதரான அசோக் செரிநிதி அங்கே வந்துடலாம். வந்தால் எத்தனை ஆர்டிஸ்ட் அங்கே ஆர்டிஸ்ட் ரெடியாக இருப்பாங்க. ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாேருக்கும் 500 ரூபா கொடுத்தா போதும், இல்லை 1000 ரூபா கொடுத்தா போதும். ரெடி பண்ணிட்டு எல்லோரும் வந்து அந்த ஒரு படத்தில் வரும் பாருங்கள், ஒரு பெரிய பிச்சைக்காரங்களை போயிட்டு பாண்டியராஜன் பிடிச்சிட்டு போயிட்டு ஏலத்துக்கு கொண்டு போயிடுவார். கொண்டு போயின்னு 5000, 6000, 7000 பிம்பிளிக்கா பிலாப்பின்னு போகிறாங்க. அந்த மாதிரி வேணால் பண்ணலாம் அசோக் செரிநிதி. ஏன்னா அவர் ஆள் சேர்க்கிறார். இப்போ தான் ஹீ இஸ் த ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மக்களே. உண்மையாகவே நெட்வொர்க் மார்க்கெட் ட்ரை பண்ணுறாரு, ஆள் பிடிச்சிங்கிறார் எல்லாத்துக்கும். இந்த ஆள் பிடிக்கிற வேலையை இங்கே வந்து பண்ணால் இன்னும் ஈஸியாக பண்ணலாம் ஐடியா கொடுக்குற மக்களே. இங்கே ஆள் ரெடியாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதுதான் இதை கடந்துட்டு இருக்க விஷயம் மக்களே. இந்த பெண்களுடைய வழக்கு EOW மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆல்ரெடி இந்த வழக்கை விசாரித்த EOW இந்த வழக்கை விசாரிக்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க சரிங்க நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்பொழுது இவர்கள் போட்ட அந்த ரிட் பெட்டிஷனு ஃப்ளாப் ஷோவா சக்ஸஸா நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இவர்களுக்கு தேவை சிபிஐக்கு மாற்றணும். சிபிஐக்கு மாற்றினா புது குடைச்சல் தரலாம். we all know CBI is under the control of central government. ஒன்றும் இல்லை மக்களே, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருப்போம், எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கேம். இந்த முறையும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுனால எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் வெளியே வராமல் இருந்து விட்டது. ஆனால் இது வெளியே வந்ததுனால் இப்போ அடுத்தது சப்போஸ் ஆட்சி அடுத்த முறை மாறுமே ஆனால், இல்லை இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற கூத்தை வச்சு பார்க்குறப்போ இன்னொரு 5 வருஷம் பிஜேபி நிலைப்பது என்பது கடினமாகத்தான் தோன்றுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா RSS தலைவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த ஆட்சியை கலைங்க, ரீஆக்ஷன் கொண்டு வர வைங்கன்றார். ஏனால் ஆட்சி 5 years நினைக்கிறது கஷ்டமாக தெரிகிறது. திரும்பியும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா மக்களே, எந்தெந்த கம்பெனிகிட்ட மிரட்டி பணம் வாங்கணுமோ அந்தந்த கம்பெனியின் மீது சிபிஐ விசாரணை, இடி விசாரணை தொடுக்கப்பட்டு அந்தந்த கம்பெனியை ட்ராப் பண்ணுவாங்க. திடீர்னு சர்ச்சு போகும், திடீர்னு பயங்கரமாக வந்து மீடியாவில் வந்து ஃப்ளேரப் ஆகும். அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து பரிமாறப்படும். ஸோ இப்போ என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன எதிர்பார்க்குறாங்கன்ற ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐக்கு இந்த விசாரணை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்கறது காரணமே என்னென்னால், இந்த மாதிரி கார்னர் பண்ண வேணுன்றது அவங்களுடைய பிளான்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ அடுத்த லாஸ்ட் 2 days வரக்கூடிய இந்த ஃபோன் கால்ஸு, லாஸ்ட் 2 days நடக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபேக் ஐடியில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவர்கள் EOWக்கு இன்னும் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபேக் ஐடிலேருந்து யாராவது உள்ளே வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் யாராவது வாங்கன்னு கூப்பிட்டா மைவித்ரி மெம்பர்ஸ் வருவாங்க, வந்து கம்ப்ளைண்ட் ரெடி ஆவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிளானாக இருக்கிறது. அப்படி ரெடியானால் என்ன, நான் காசு வாங்கி கொடுத்துட்றேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி இதில் இவங்களுடைய ஆசை தீர்த்துக்கிட்ட அவங்க பிளான்றது தெளிவாக தெரியுது மக்களே. இட் இஸ் ஆல் லீட்ஸ் டு
அந்த சக்தி ஆனந்தனை கார்னர் பண்ணி இதில் பணம் வாங்க வைப்பது தான் எங்களுடைய அல்டிமேட் மோட்டிவ். இது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ தனியாக நான் வீடியோவே போடலாம் மக்களே. கரூர் அப்படிங்கிற ஊரில் இந்த மாதிரி எப்படி ஒரு சில கட்சிகள் அங்கே உள்ள ஃபேக்ட்ரிஸை கார்னர் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தனி ஸ்டோரியாகவே போடலாம். இந்த சோ கால்டு கசின் பிரதர், அம்பேத்கர் கசின் பிரதரான அசோக் ஸ்ரீநிதி, அதாவது சட்டத்தை கரைச்சி மடக்கு குடித்தவர், இவர் வந்து எப்படி இந்த வேலையை பார்த்துனுக்கிறார் அந்த பயவுள்ள அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. He wants some agency to be on their control. ஸ்டேட் ஏஜென்சியாக இருக்கட்டும், யூடபிள்யூ இருக்கட்டும், யாருமே கண்ட்ரோலில் இல்லை. சிம்பிள் மக்களே, ஒரு ரிட் பெட்டிஷனை ஹைகோர்ட் டசன்ட் வாண்ட் டு ஹேவ் இட் ஆஸ் அ கோர்ட் மவுண்டட் கேஸ். 2 ஹியரிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸை. ஏன்னால் கோர்ட்டுக்கு தெரியும் பெட்டிஷன் மாங்கர்ஸ் யார், பாதிக்கப்பட்டவங்க யார், உண்மையாக பாதிப்பு பண்ணது யாருன்றது கோர்ட்டுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். மக்களே, இதில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால், பணத்தை ஏமாற்றிட்டு ஓடுற ஆளாக இருந்தால் ஏன் இன்று வரை மக்களுக்கு பணம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டும்? நம்ம கேள்வியே இதுதான். வாட் இஸ் தி அஃபென்ஸ்? ஒரு கம்பெனிக்கு ஒரு மாடியூல் இருக்கும், ஒரு ஸ்டைல் ஆஃப் டிசைனிங் தேர் ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம விசாரித்து பார்க்குறப்போ பர்ச்சேஸ் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும், பான்சி ஸ்கீம் என்ன அர்த்தம்னால், இப்போ உனக்கு கீழே 10 லெகை சேர்த்துக்கோ, அவனை 10 பேர் காசை வாங்கு, அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இவங்க அந்த காசை வச்சு நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது. இது அப்படி இல்லையே. இதற்கு உள்ள வந்து பையிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஆம்பே நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆம்பேல பையிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எங்கேயும் பையிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இவங்க சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு மாடியூல் வச்சுருக்கிறாங்க, இந்த வீடியோ பார்க்குற மாடியூல். இப்போ இந்த வீடியோ பார்க்குற மாடியூல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு லாங் ரனில் கை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சக்தி ஆனந்தன் தான் சொல்லணும். அவர் என்ன ஐடியா வச்சுருக்காரு அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்குற மாடியூல்ஸு இப்போ ரீசேல் கொண்டு வராங்கன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். ஸோ நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டீட்டெயில்டாக ஒன்று நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் வி பிகம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கம்பெனி. அதை நம்ம விருப்பப்படலை. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் தேர் கம்மிங் அப் வித். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எக்கனாமிக் அஃபென்சஸ் அப்படிங்கிறதை நீங்கள் எப்படி கூற முடியும் அப்படிங்கிறதா என் கேள்வி. அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம், அதாவது நான் சொன்ன பாருங்கள் மக்களே, சட்டத்தை கரைச்சி முடக்கம் குடித்த அம்பேத்கரோட கசின் பிரதர் அசோக் ஸ்ரீநிதி சொல்கிறாப்புல, அதாவது ஒரு வீடியோவில் அந்த பயபுல பேசியிருக்காப்புல என்னென்னா, இது வந்து அதாவது நாங்கள் எப்படி இதை 2000 கோடின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு விளக்கம் கேட்குறோம். அதாவது நம்ம சிம்பிளாக கேட்குறோம் மக்களே, இந்த மைவி3ல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே உனக்கு தெளிவாக தெரியல. இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, இத்தனை பேர்கிட்ட இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கப்பட்டிருக்கு, இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கி இவ்வளோ அமௌண்ட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னால் அதுக்கான வரையறை பண்ணுற டிரைவ் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும். நாம் என்ன சொல்லணும் கேட்டோம்னால், இந்த தம்பிக்கு அதுவே தெரியல, எத்தனை உறுப்பினர்கள் தெரியாது இந்த தம்பிக்கு. ஆனால் 2000 கோடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் எடுத்துக்கிறார். லக்கி நம்பர் போல இது, கார் நம்பர் போல 2000ன்றது வச்சுக்கிறார் ஃபிகரை. நம்ம என்ன கேட்குறோனால், 10 பேர்கிட்டேருந்து நீங்கள் பணம் வாங்குறாரு, சரி 9 பேருக்கு ஒருத்தன் திருப்பி கொடுத்துட்றான், ஒரு ஆளுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னால் அந்த ஒரு ஸ்கேமில் நான் கேட்குற விஷயம், எப்போ நீ 1000 ரூபா வந்து பணத்தை கடன் வாங்கிட்டப்பா, 900 திருப்பி கொடுத்துட்ட, அப்போது நீ 100 ரூபாய் ஏமாற்றிட்டேன்னு சொல்வியா, 1000 ரூபா ஏமாற்றிட்டேன்னு சொல்லுவியா? நம்ம இதான் கேள்வி. இந்த கம்பெனி ஏமாற்ற போது நான் கேட்குறது சிம்பிளான அந்த தம்பி சொன்னது வந்து வார்த்தையை நான் கேட்குற மக்களே. அதாவது இத்தனை பேர்கிட்ட காசு வாங்கினாங்களாம், இவ்வளோ காசு வாங்கினதுனால அவ்வளோ காசை நாங்கள் எடுத்து 2000 கோடின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறார். திருப்பி கொடுத்தாங்க, எவ்வளோ பேர் திருப்பி கொடுத்தாங்க? திருப்பி கொடுத்துட்ருக்காங்க, எத்தனை திருப்பி கொடுத்துட்ருக்குறாங்க? நேற்று வரைக்கும் பேமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஏன் பேமெண்ட் போட்டிருக்காங்க? எவ்வளோ பேமெண்ட் போட்டிருக்காங்க? எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க? எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங் ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாமல் எப்படி நீ வந்து 2000 கோடின்ற ஒரு ரவுண்ட் ஃபிகர் நீ சொல்கிற? ஹவு கம் யூ டிரைவ் தட் அமௌண்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு வார்த்தை பேசவே இல்லை. ஏன் பேசலை? 2000 crore ஸ்கேம்னு சொல்கிற, எப்படி அதை சொல்கிற நீ? ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? அடுத்தது ரீசெண்டாக சில விஷயம்லாம் பார்த்த மக்களே, அது போலீஸ் அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னால் எதற்காக நீ உன்னோட ட்வீட்டில் இழுத்து மூடுவோம், மைவி3 இழுத்து மூடுவோம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? இழுத்து மூட வைப்பேன் அப்படிங்கிறத உனக்கு என்ன மோட்டிவ் இருக்கிறது? நம்ம கேள்வி அதுதான்.
ஒரு விஷயம் சொல்லலாம் மக்களே, இல்லைங்க இது மக்களை வந்து பணம் கொடுக்காமல் ஏமாத்துற மாதிரி தெரியுது, அப்படி ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சால் நாம் அதனை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து ப்ராப்பரான முறை. கம்பெனி இழுத்து மூடுவோம், நீ ட்வீட் போடுற. ஏன் ட்வீட்டை போடுற? நீ ட்வீட் எதுக்கு போடுற? வாட்ஸ் அ பிளடி மோட்டிவ் ஆன் தட்? இழுத்து மூடுவேன்னு ஏன் சொல்கிற? அப்போ நீ தான் இழுத்து மூடுவேன்னு சொல்கிற. அவங்க இழுத்து மூடுவோம் அவங்க சொல்லவே இல்லை, கம்பெனிக்காரங்க சொல்ல மூட்டு போவோன்னு சொல்லிட்டு. இப்போ நீ தான் இழுத்து மூட வைப்பன்னு நீ சொல்கிற. அப்போ வாட்ஸ் அ மோட்டிவ்? இதான் நம்ம கேள்வி. உனக்கு அந்த கம்பெனி இழுத்து மூட வைக்கணுன்றது உன் ஆசை, ஆனால் அந்த கம்பெனி இழுத்து மூட்டு போங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. அப்போது இது யார் மேலே தப்பு இருக்குது மக்கள், யார் மேலே தவறு இருக்குது? அது இல்லை ரொம்ப ரொம்ப தெளிவாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு எல்லா குறுக்கு வேலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் they will get exposed very easily. இதில் யார் வந்து முட்டாள் நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணமன் பேபி தான். ஏனென்றால் ஒரு கம்பெனி அப்படிங்கிறத நம்பி நீங்கள் வரீங்க, வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, யாரையோ நம்பி நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை போயிட்டு ஹைகோர்ட்டில் போடுறீங்க. அப்படிங்கிறப்போ நாளை இந்த கம்பெனி திரும்ப ரிவைவ் ஆகி வரப்போ நீங்கள் திரும்பி வந்து ஜாயின் பண்ண முடியுமா? முடியாது. நீங்கள் பார்க்கலாம் மக்களே, நமக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முன்பு வரை நான் விசாரிக்கும் போது பல பேர் சொல்கிற விஷயம், சார் நான் 1,21,000 போட்டேன் சார், 10 lakhs earn பண்ணிட்டேன் சார், நான் போட்டதை விட 10 மடங்கு earn பண்ணிட்டு போயிட்டேன், ஐ எம் ஸோ ஹாப்பி சார் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த கம்பெனி இழுத்து மூடுவதுன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பணம் வரலன்னா இழுத்து மூடுறதுக்கான அர்த்தம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க இழுத்து மூட்டு தே ஃபைட்டிங் பேக், தே டூயிங் சம்திங், ஏதோ பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, முட்டி மோதாடுறாங்க. அப்போ இதில் வந்து யார் முட்டாளாக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தால் ஸ்வர்ணமன் பேபி தான். யாரோ சொல்லக்கூடிய அந்த சில ஆசை வார்த்தைகளை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்கன்னு தெரியுது. இன்ஃபேக்ட் ஸ்வர்ணமுடைய இட்ஸ் நாட் நெசசரி பட் இட்ஸ் டூ பர்சனல் தான், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோட் இட் ஹியர். ஸ்வர்ணம் அவர்கள் வந்து இப்போது டிவோர்ஸ் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு ஆடியோலாம் வெளியாகுது மக்களே. நம்ம அதை போட விருப்பப்படலை, பட் வி ஜஸ்ட் வாண்ட் டு கட் ஆஃப். இப்போது அதற்கு பிறகு வாட்ஸ் ஆர் ஏர்னிங் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி சம்பாதிக்க முடியும், என்ன பண்ண முடியும்? நம்ம இதை பார்க்குறோம், பல ஊனமுற்றவர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களுடைய வெற்றி கதைகள்லாம் வெளியே சொல்கிறாங்க. ஒரு ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையிலையோ இல்லை ஏதாவது ஒரு டிடிபி ஸ்டோர்ஸ்லையோ உட்காந்து வேலை பார்த்தா 8,000 ரூபாய் கிடைக்கும். இன்றைக்கி அவங்க வந்து டபுள் டிஜிட்டில் earn பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த கம்பெனி பண்ணிட்டு தான் இருந்திருக்கு, இது வரைக்கும் பண்ணாமல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. மக்களே ஒரு விஷயம் தெளிவாக பண்ணிக்கலாம். இவங்க போக போக அவங்களுடைய மாடியூல்ஸை வந்து ரீடிசைன் பண்ணுறாங்க, எதுவோ பண்ணுறாங்கனாலுமே இவங்கள் ஏமாற்றிட்டு மொத்த பணம் சுருட்டிக்கிட்டு ஓட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. they are doing something, they are working on something, பட் அவங்க ஏமாற்றிட்டு போகலை யாரையுமே. அப்படி ஏமாற்றிட்டு போகிற ஆளாக இருந்தால் மைவி3 ஆன்லைன் டிவியிலே அதோடு சொல்லிட்டு ஓடி போயிருக்கலாம். அதுக்கு பிறகு அங்கே உள்ள நபர்கள் அத்தனை பேருக்கும் மைவி3 ஆட்ஸில் வந்து கொண்டு வர வச்சு யாரையுமே வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏமாறக்கூடாது, யாரும் ஏமாறவங்களாக இருந்தக்கூடாதுன்றாலும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்க்குறோம். அங்கே போட்ட பணத்தை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ இவங்க ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க, பணம் சொல்லிட்டு ஓடுவாங்கன்றதை நம்ம பார்க்க முடியல. ஏதோ தே ஆர் டூயிங் சம்திங், தே ஆர் ட்ரைங் சம்திங். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் டிசைன் பண்ணுறாங்க, புதுசாக கொண்டு வராங்க, ஏதோ பண்ணிட்டே இருக்காங்க, லாங் ரன்னில் பண்ணிட்டுருக்குறாங்க. இதை பண்ணும் பொழுது இப்படி ஒரு நபர், அசோக் ஸ்ரீநிதி மாதிரி ஒரு நபர் உள்ளே வந்து அதை கெடுக்கிறார். அப்படிங்கிறப்போ இதில் வந்து அசோக் ஸ்ரீநிதியுடைய ஆசை வார்த்தைகளுக்கு பலியாகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய பாவம் தான். அவங்க வாழ்க்கை அப்படியே வீணாக தான் போக போகுதுன்னு நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது இதில் வந்து when we take சக்தியானந்தன், அவருடைய ஸ்டேட்டை யோசிச்சு பாருங்களேன். நல்லா போயிட்டுருக்கு, கம்பெனியை வழக்க நோக்கி போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த சமயத்தை பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கேஸுன்னு தேவையில்லாமல் நோக்கிட்டு ஒரு பையன் உட்காந்துருக்குறான். அதில் என்ன மோட்டிவ்னு பார்த்தோன்னா, இவர் வந்து சமாதானத்துக்கு போய் நிற்கணுன்றதான் ஒரு மோட்டிவு. அதை அவர் பண்ண மாட்டேங்கிறாரு, பண்ணாமல் ஹீ இஸ் ஃபைட்டிங் பேக். அப்போது வளர்ச்சியை பார்க்கக்கூடிய இடங்களில் வளர்ச்சியை பார்த்து, அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் மக்கள் பிஸ்னஸில் பெருசாகணும்னு சொல்லிட்டு நினைச்சக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டெய்லி ஏதாவது டெவலப் பண்ணுறது எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த கேஸ் முன்னாடி ஓடிக்கிட்டோம், இவன் போடக்கூடிய கேஸ் முன்னாடி ஓடிக்கிட்டோம், இப்படிலாம் பண்ணிட்டுருக்கிறது அப்படிங்கிறது விரும்ப மாட்டார்கள் தான். நாம் சொன்னோம், அதை நம்ம இப்பயும் சொல்கிறோம், உங்களுடைய பிஸ்னஸை கெடுக்கிற ஆளே நீங்கள் ஆரம்பத்தை தட்டி வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை.
நான் இப்போவும் சொல்கிற மக்களே, மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் வந்து இப்போ இதுலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ரிட்டையர்ட் டிஎஸ்பி நிறைய பேர் இருப்பாங்க. ரிட்டையர்ட் டிஎஸ்பிஸ் நிறைய பேர் எனக்கு தெரிந்தே வந்து நிறைய ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிட்டையர்ட் டிஎஸ்பிஸ் யாராவது நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் லீகல் அட்வைஸிங்காக. இந்த மாதிரியான பெட்டிஷன் மாங்கர்ஸ்லாம் வந்தால் எப்படி அவங்கள வந்து தட்டி தூக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா போலீஸ்க்கு ரொம்ப தெளிவாக தெரியும் யார் எப்படி இருப்பாங்கன்றதை அவங்க பார்த்துன்னே புரிஞ்சுப்பாங்க. பெட்டிஷன் மாங்கர்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் பீப்புளு, இந்த மாதிரி வந்து வசூலுக்கு வரக்கூடிய ஆட்கள், இவங்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுன்றது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ யூ கேன் ரெக்ரூட் ரிட்டையர்ட் டிஎஸ்பிஸ் கூட்டணி ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது நம்மளுடைய தாழ்மையான ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம். இவங்க வளர்ச்சியை நோக்கி இவங்க போகிறாங்கன்றது பார்க்க முடியுது. இதுவரையில் நமக்கு எங்கேயுமே விசாரித்து பார்க்கும்பொழுது ஏமாற்றிட்டு ஓட போகிறாங்க அப்படிங்க தெரியவில்லை மக்களே. பணம் போட்டு தான் இருக்காங்க. இந்த அசோக் ஸ்ரீநிதி தான் இழுத்து மூடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே நாங்கள் இழுத்து மூட்டு போக போகிறோம் அப்படிங்கிறதே இந்த கம்பெனி தரப்புலேருந்து எங்கேயுமே வெளிப்பட்ட மாதிரி தெரில மக்களே. த பேமெண்ட் இஸ் கெட்டிங் டிலேட். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பேமெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் அவர் போட வேண்டும்ன்றதான் நம்மளுடைய தாழ்மையான கோரிக்கையும். ஏன்னால் போட்டுட்டால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நபர்கள் எதுவும் வாயை திறந்து பேச முடியாதுன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. கெட்டிங் டிலேட் பிகாஸ் ஆஃப் ஃபியூ ரீசன்ஸ். ஆனால் இதுவரையில் நமக்கு ஒரு நாளுமே எது அப்டேஷன் கொடுத்துட்ருக்குறாங்க, வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விரைவில் போட்டு முடிச்சிட்டாங்களே ஆனால் அதற்கு பிறகு வளர்ச்சி நோக்கி அவங்க வந்து பயணப்படுறது அப்படிங்கிறதுல ஒரு உந்துதல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மக்களே. இதுதான் நாம் விசாரித்தவை கிடைக்கக்கூடிய தகவல்கள். இது புதுசாக கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சட்டுன்னு பணம் வரும்.